ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீக்லி டெஸ்ட்டுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா விசுவல் ரீசனிங், அதாவது கவுண்டிங் ஃபிகர்ஸும் அதுக்கப்புறம் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் கொடுத்துருந்தோம். ஸோ 25 சம் எடுத்திருந்தோம், கொஞ்சம் மாடரேட் லெவல் தான். ஸோ பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ஏ மற்றும் பி என்ற இரு எண்களின் கூடுதல் 30. ஏ ஆனது பியை விட 6 அதிகம் எனில் ஏ மற்றும் பியின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை ஈக்குவேஷனாக கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடியது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ மற்றும் பி என்ற இரு எண்களின் கூடுதல் வந்து 30ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக என்ன வரும், ஏயும் பியும் ஆட் பண்ணால் 30. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ ஆனது பியை விட 6 அதிகம் அப்படின்னா ஏ மற்றும் பி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பி என்ன வேல்யூ இருக்கோ அதை விட 6 இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், ஏக்கும் பிக்கோட டிஃப்ரென்ஸ் வந்து 6 சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 6. அப்படி இல்லைன்னா நம்ம ஏயோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணி கூட பண்ணலாம். இல்லாட்டினா நம்ம ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 6 எடுத்து பண்ணலாம். ஸோ நான் இதில் கீழே எழுதிக்கிறேன். இப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 6. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், பியோட வேல்யூ வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் ஆட் பண்ணுறது. அப்போ ஏயும் ஆட் பண்ணால் 2a ப்ளஸ் பி மைனஸ் பி என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆகி 0 ஆயிரும். ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணும்போது 36. அப்போ ஏயோட வேல்யூ என்ன கிடைக்குது, 18. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ 18 இருந்துச்சுன்னா பி என்ன வரும், நம்மளுக்கு பி கண்டுபிடிக்கும் போது ஏ மைனஸ் 6ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ பி ஈக்குவல் டு 18 மைனஸ் 6, ஸோ 12. ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்க, ஏக்கும் பிக்கும் உள்ள விகிதம். அப்போ ஏ இஸ் டு பி தான் கேட்டிருக்காங்க. ஏயோட வேல்யூ 18, பியோட வேல்யூ 12. ஸோ இப்போ இதில் ரெண்டுமே காமன் டேர்ம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை ரெடியூஸ் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டுக்குமே காமனாக 6 இருக்குது. ஸோ 6ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே 3 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 2 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 3:2 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து வரும். அடுத்த பாருங்க, இரு எண்கள் 7:9 என்ற விகிதத்தில் உள்ளன. அந்த எண்கள் முறையே 20% அதிகரிக்கப்படுகிறது மற்றும் 20% குறைக்கப்படுகிறது எனில் புதிய எண்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நார்மலாக 7:9 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அடுத்த ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த எண்கள் முறையே அப்போ தனித்தனியாக ஃபர்ஸ்ட் நம்பரை 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அடுத்த நம்பரை 20% என்ன பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க. அப்போ ரெண்டுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து பாருங்க, நார்மலாக வந்து ரேஷியோவில் இருந்து நம்ம நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா, இது ரெண்டினுடைய ரேஷியோ, அதை நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், காமன் டேர்மால் மல்டிப்ளை பண்ணுவோம். அது எக்ஸாக இருக்கலாம், 10ஆக இருக்கலாம், 100ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக காமன் டேர்மால் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம பேசிக்காக என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா 7:9. அப்போ அதோடைய நம்பர்ஸ் வந்து என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா 7x 9xன்னு சொல்லிட்டு எடுத்திருப்போம். இப்போ நம்ம எக்ஸ்ன்னு போட்டால் ரெண்டுக்குமே காமன் எக்ஸ் இருக்கிறதா அர்த்தம். இல்லை நம்ம வந்து ரெண்டுமே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எடுத்தா 70 90 கூட எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு 700 900 கூட எடுக்கலாம். ஸோ அது நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸ் வச்சு நான் சால்வ் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை என்ன பண்ணுறாங்க, 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆல்ரெடி இருந்தது நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ, 7x வந்து 100% தானே. அப்போ இன்னும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 7xல மொத்தம் அதனுடைய நியூ வேல்யூ என்னன்னா 120%. இப்போ 7xனுடைய 120% எடுத்துக்கலாம். இது எப்படி நம்ம 120 வந்துச்சு அப்படின்னா, நார்மலா 7x இப்போ என்ன பண்றாங்க, அந்த நம்பர் கூட அதனுடைய 20% இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ இதில் காமன் டைம் எடுத்து பாருங்க. ஸோ இப்போ 7x காமனாக வெளியில எடுத்துடுறேன். உள்ள என்ன இருக்குது, 100 + 20/100ன்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது, 7x × 120/100. அதான் நம்ம சிம்பிளா என்ன சொல்லியிருக்கோம், 7x × 100%, 120%ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ எப்பவுமே இந்த மாதிரி அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னா அதோடைய நியூ வேல்யூ, அப்போ ஒரிஜினல் வேல்யூ 100% எடுத்துக்கோங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 20. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் புது வேல்யூ என்ன வரும், 120% சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து 7:9ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 7x, செகண்ட் நம்பர் 9xன்னு எடுத்திருக்கோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை வந்து 20% வந்து அவங்க அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ ஆல்ரெடி இருந்த 100% கூட இப்போ 20% கூடிட்டு அப்படின்னா நமக்கு என்ன வரும், அதனுடைய 120%, அதுதான் நியூ வேல்யூ. ஸோ புதிய மதிப்பு வந்து 7x ஓட 120%.
இப்ப இதே மாதிரி தான் ரெண்டாவது நம்பர் என்ன பண்றாங்க, 20% குறைக்கிறாங்க. அப்ப 20% குறைக்கிறாங்கன்னா ஆல்ரெடி எத்தனை இருக்குது, 9x இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், அதிகரிக்கிறாங்க அப்படின்னா அதை அந்த பர்சன்டேஜ் வேல்யூவை ஆட் பண்ணுவோம். அப்போ குறைக்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ ஒரிஜினல் வேல்யூ 100%. இப்போ 20% கம்மியாகிறதுனால அப்போ நியூ வேல்யூ என்னவா இருக்கும், அதனுடைய 80% தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் 7x 20% இன்க்ரீஸ் ஆகுறதுனால நியூ வேல்யூ என்ன வரும், 120% வரும். செகண்ட் நம்பர் 9x 20% கம்மி பண்ணுறதுனால ஆல்ரெடி இருந்த 100%ல 20 குறைஞ்சிரும். ஸோ 80%. இப்போ இது ரெண்டுக்கும் தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ, புதிய எண்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 7x × 120% இஸ் டு 9x × 80%. இதில் காமனாக இருக்கிற டேர்ம் எல்லாமே கேன்சல் ஆகும். எக்ஸ் கேன்சல் ஆயிரும், பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும், அதுக்கப்புறம் 0 0 செஞ்சுக்கலாம், கேன்சல் ஆகிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் இப்போ 7 × 12 = 9 × 8ன்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்குது. இப்போ இதில் வந்து காமன் டேர்ம் பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம 3ஆல் கேன்சல் பண்ணும்போது 4 கிடைக்கும், இங்கே வந்து 3, மறுபடியும் இதையும் 4ஆல் கேன்சல் பண்ணும்போது 2. அப்போ 7 நமக்கு என்ன கிடைக்குது, 6. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 7:6 தான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான். அடுத்து பாருங்க, 3 எண்கள் 2:5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. முதல் மற்றும் மூன்றாம் எண்ணின் சராசரி 27 எனில் அந்த எண்களின் கூடுதலுக்கும் பெருக்கு தொகைக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதையும் நம்ம அதே மாதிரி ஈக்குவேஷனாவே எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2:5:7. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலாக ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே நம்பராக மாற்றுறதுக்கு ஒரு காமன் டேர்மால மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 2x 5x 7x இதுதான் அந்த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, முதல் மற்றும் மூன்றாம் எண்களின் சராசரின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 2x, மூணாவது நம்பர் என்னது 7x. நம்ம ரேஷியோல இருந்து நம்பரா மாத்திட்டோம், ஆனால் கண்டிஷன் கொடுத்துருக்கிறது நம்பருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் தான் எடுத்து சால்வ் பண்ணணும். அப்போ இதனுடைய சராசரி நார்மலா ஆவரேஜ்னு என்ன பண்ணுவோம், எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் த டேர்ம்ஸால டிவைட் பண்ணுவோம். ஸோ 2 நம்பருக்கு பார்க்கறதுனால 2ஆல டிவைட் பண்ணா போதும். ஸோ நல்லா வாசிக்கணும், 3 எண்களுக்கும் கொடுக்கல, 2 நம்பருக்கு தான் கொடுத்துருக்காங்க, அதனால 2ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் என்னவா 27. இப்போ இதுல பாருங்க, 2ஐயும் ஆட் பண்ணும்போது 9x = 27 × 2. இப்போ 9ஆல கேன்சல் பண்ணா 3 கிடைக்கும். அப்போ x = என்னது 6. அப்போ எக்ஸோட வேல்யூ 6ஆ இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கலாமா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணணும், 2 6ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதுக்கு 5 6ஆல மல்டிப்ளை பண்ணணும், 7 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பாருங்க 2 × 6 அப்படின்னா 12, 5 × 6னா 30, 7 × 6னா 42. இப்போ அந்த நம்பர்ஸ் என்னது 12, 30, 48. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அதனுடைய கூடுதலுக்கும் பெருக்கு தொகைக்கும் உள்ள விகிதம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ அந்த எண்கள்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மறுபடியும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அது ஒரு டேர்மு, மல்டிப்ளை பண்ணிட்டு அது ஒரு டேர்மு, அந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படியே நம்ம டைரக்டா வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டைரக்டா இதையே ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்ல எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் அதே தான் கிடைக்கும். ஸோ நான் எப்படி பண்றேன், அப்போ இதில் வந்து பாருங்க 14xன்னு வருதா, அப்போ எக்ஸோட வேல்யூ 6. ஸோ 14 × 6 இதுதான் கூடுதல். ஸோ கூடுதல் வந்து 14 × 6ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு காமன் டைம் கேன்சல் ஆகும். ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாம், நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். மல்டிப்ளிகேஷன் பார்க்கும்போது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ பெருக்கல் தொகை பெருக்கல் பலன் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2x × 5x × 7xன்னு வரும். ஸோ அப்புறம் நம்மளுக்கு எத்தனை வருது, நம்மளுக்கு 70x³ வரும். 70 × x³ வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ 6. அப்போ ஆன்சர் என்னது 70 × 6 × 6 × 6ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான். இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ பார்த்துடலாமா. அப்போ 14 × 6 = 70 × 6 × 6 × 6. இப்போ காமன் தான் பாருங்க, இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 6 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம 14ஆல கேன்சல் பண்ணும்போது ஒரு 14 14 5 14 70. அப்போ இங்கே 1 ஆயிட்டா. இப்போ 36 36 5 வரும், 180 வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வராது, கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. நம்ம ஆட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் காமன் டைம் எடுத்து கேன்சல் பண்ணும்போது டைமும் வேஸ்ட் ஆகும். ப்ளஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் வந்துட்டு அப்படின்னா அதுலேயே உட்காந்துட்டே இருக்கும். எப்போவுமே நம்ம ரேஷியோ பார்க்க போகிறோம், இல்லாட்டினா இந்த விகிதம் அதாவது நமக்கு வகுக்க போகிறோம், காமன் டைம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் நமக்கு என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிடும்.
அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது 1:180 தான் இதனுடைய ஆன்சர். அடுத்து பாருங்க, ஏபி என்ற நபர்களின் எடைகளின் விகிதம் 5:8. அவர்களின் சராசரி எடை 39 கிலோகிராம் எனில் அவர்களின் எடைகளின் வித்தியாசம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டு நம்பர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:8. அப்போ நம்ம நம்பராக மாற்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம், காமன் டேர்மால மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ காமன் டேர்ம் இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த நம்பர் வந்து 5x 8x. அப்போ அந்த ரெண்டு பேருடைய வெயிட் வந்து 5x 8xன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சராசரி எடை. அப்போ சராசரி அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை நம்பர் கொடுத்துருந்தாலும் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணுவோம். ஸோ இங்கே 2 கொடுத்துருக்கிறதுனால 5x + 8x. அப்போ ரெண்டையும் கூட்டிட்டு 2ஆல் வகுக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதான், 39ன்னு கிடைக்குது. இப்போ இதில் வந்து பாருங்க 13x = 2 அந்த பக்கம் போகும்போது 2 × 39. 13ஆல் கேன்சல் பண்ணும்போது 3. அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன கிடைக்குது, 6ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ எக்ஸோட வேல்யூ 6ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த எடைகளின் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நார்மலாக அந்த எடைகளின் வித்தியாசம் என்னது, 8x - 5x 3x தான் ஆன்சர். அப்போ 3 × எக்ஸோட வேல்யூ 6ன்னு போட்டிங்க அப்படின்னா 18. இப்போ நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இல்லை நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு அந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ வந்து இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 30 கிடைக்கும். இங்கே வந்து 6ஆல் மல்டிப்ளை 48ன்னு கிடைக்கும். அப்போ 48க்கும் 30க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னதுதான், 18 தான். ஸோ இந்த மாடலில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 18 கிலோகிராம் தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, a + b = a - b அப்படின்னா 7:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2a = 3b வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பை ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். a/b a - b = 7/5ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ நமக்கு கேட்கக்கூடியதும் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா ரேஷியோலாம் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு திருப்பி ஒரு ரேஷியோ கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் வந்து டைரெக்டாக நம்ம எடுத்து சால்வ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கான மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இது ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அதுவும் ரேஷியோ கேட்டதுனால நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன், a + b வேல்யூ வந்து 7 எடுத்துக்கிடுறேன். அதே மாதிரி a - b வேல்யூ வந்து 5ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுறேன். இது நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம்ல பாருங்க. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல a/something ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு b/something ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா கேட்டிருக்கதோ ஒரு பையில இருக்கோ இல்லட்டா ரேஷியோல இருந்துச்சுன்னா அந்த வேல்யூஸை நம்ம டைரெக்டாக எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். அதே கான்செப்ட்ல தான் இதையும் பண்ணுறோம். இப்போ 2 ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிட்டா இப்போ இதை சால்வ் பண்ணலாமா, அப்போ சால்வ் பண்ணும்போது இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேணும், b டேம் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடியது a தான். அப்போ a ஆட் பண்ணால் 2a, b கேன்சல் ஆயிருமா, அப்போ 7 ஆட் பண்ணும்போது 12. இப்போ a வேல்யூ என்ன கிடைக்கிறது, 6. அப்போ a வேல்யூ 6 இருந்துச்சுன்னா b வேல்யூ என்ன வரும், ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 6 + b = 7. அப்போ b வேல்யூ வந்து 1. அவ்வளோதான். இப்போ a b நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், 2a 3b தான் வேணும். இப்போ a வேல்யூ 6 இருந்தால் 2a வந்து என்ன வரும், நமக்கு தேவையானது 2a = 3b தான். அப்போ a வேல்யூ 6னா 2a வந்து 12. அதுக்கப்புறம் b வேல்யூ 1 இருந்துச்சுன்னா இங்கே வந்து 3. 3 × 1 3 தானே. இப்போ இதுக்குள்ள ரேஷியோ கண்டுபிடிங்க. ஸோ இப்போ காமனாக இருக்கிற 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 4 இங்கே வந்து 1. அப்போ ஆன்சர் வந்து என்னது, 4:1 தான் ஆன்சர். இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பண்ணிடலாம். அதை விட்டுட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டு a/b வேல்யூ கண்டுபிடிச்சி அப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஆனால் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 6:7 என்ற விகிதத்திலிருந்து எந்த எண்ணை கழிக்கும் போது 7:6 என்ற விகிதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய விகிதம் என்னது, 6:7. ஸோ இப்போ இதில் எதுல இருந்து கழிக்கிறாங்க, அந்த நம்பர்ல இருந்து கொடுக்கல, அவங்க இந்த ரேஷியோல இருந்து தான் கழிக்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 6/7 அதை மாற்றிக்கிடுறேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 6ல இருந்து ஏதோ ஒரு நம்பரை கழிக்கிறாங்க. அதே மாதிரி 7ல இருந்தும் ஏதோ ஒரு நம்பரை கழிக்கிறாங்க. அப்படி கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 7:6. அப்போ என்ன வரும், 7/6 நம்ம எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன செய்யும், ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும், 6 × 6 - x = 7 × 7 - x. இவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் 36 - 6x 49 - 7x. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு நம்பர்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணிக்கலாம். ஸோ 7x இந்த பக்கம் மூவ் பண்ணும்போது 7x 6x அப்படியே இருக்கும். 49 அங்கே 36 போகும்போது
-36. அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் வரும். ஸோ அப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 13. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 13. 13 ஆட் பண்ணி கழிக்கும் போது தான் நமக்கு என்ன வருது, அந்த ரேஷியோ வந்து 7:6 மாறுது. இப்போ நமக்கு இதுல வந்து நம்ம எக்ஸா மாத்தல. ஏன் எக்ஸா மாத்தல அப்படின்னா அந்த எண்ணிலிருந்து கழிக்கும் போது அப்படின்னா எக்ஸா மாத்திக்கணும். இல்ல நமக்கு இப்போ இந்த நம்பர் வந்து என்ன வரும், 6x 7x நம்ம எடுத்து பண்ணல. இப்போ அந்த இந்த இரு எண்களில் இருந்து அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே சரியா. இப்போ வந்து அந்த ரேஷியோல இருந்து கழிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், டைரக்டா அந்த ரேஷியோ நம்பர் அப்படியே போட்டுட்டு, அதாவது என்ன நம்பர் கழிக்கிறாங்கன்னு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு எடுத்துட்டு அந்த எக்ஸை கழிச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அடுத்து, ஒரு நகரத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் 5:8. அது 40% பெண்கள் வேலையில் உள்ளனர். அந்த நகரத்தில் 60% ஆண்கள் வேலையில் உள்ளனர் எனில் வேலையில்லாத ஆண்கள் பெண்கள் விகிதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நார்மலா இந்த மாதிரி அந்த ரேஷியோ கேட்கும்போது இப்போ நம்ம 5:8ன்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம கவுண்டிங் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நம்பர் என்ன பண்ணுவோம், காமன் டேர்மால மல்டிப்ளை பண்ணுவோம். நார்மலா எக்ஸால மல்டிப்ளை பண்ணுவோம். சரி, நான் இங்கே எக்ஸ்ன்னு எடுக்காம, ஏன்னா இது ஃபுல்லாக நம்மளுக்கு பெர்சன்டேஜா வரதுனால வேல்யூ கண்டுபிடிச்சா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ரேஷியோ ஃபார்மெட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து காமன் டேர்ம் எக்ஸுக்கு பதிலாக ஒரு 100ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். எங்க பெர்சன்டேஜ்ல இருக்கிறதுனால மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 வச்சு பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நான் இந்த மக்கள் தொகையை என்ன எடுத்துக்கிட்டேன், 5x 8xன்னு எடுப்போம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 100ன்னு சொல்லிட்டு நம்மளா என்ன செஞ்சுக்கிட்டோம், எடுத்துக்கிட்டோம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, 500 800. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஆண்கள் மற்றும் பெண்கள். இது வந்து உங்களுக்கு ஜென்ஸோட இது, ஆண்களோட இது வந்து பெண்கள் லேடிஸோட இது சரியா. அந்த ரேஷியோ அந்த ஆர்டர் வந்து முக்கியம். அப்போ 500 ஆண்கள் இருக்கிறாங்க, 800 பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்க, வேலை இல்லாத ஆண்கள் பெண்கள் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, வேலையில இருக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் வந்து லேடிஸ்க்கு பார்த்துக்கலாம். ஸோ பெண்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டோட்டலா 800 பேர் இருக்காங்க. இந்த 800 பேர்ல எவ்வளவு பேர் வேலையில இருக்கிறாங்க, 40% பேர் வேலையில இருக்கிறாங்க. அப்போ வேலை இல்லாதவங்க எத்தனை சதவீதம், 60%. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வேலை இல்லாதவங்களுடைய விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், 800ல 40% பேருக்கு வேலை இருக்கு. அப்போ நம்மளுக்கு தேவையானது என்னது, வேலையில இல்லாதவங்க. அப்போ வேலையில இல்லாதவங்க 60%. அவ்வளவுதான். அப்போ இது வந்து அன்எம்ப்ளாய்டு லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ 800ல 60% பேர். அப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 800 இல்லைலாம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் தான். 60% அப்படிங்கிற 500ன்னு சொல்லிட்டு வரும். 2 0 கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 480 பேர். அப்போ பெண்கள்ல வேலை இல்லாம இருக்கிறவங்க 480 பேர். இதே மாதிரி யாருக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஆண்களுக்கும் கண்டுபிடிச்சிக்கலாமா. ஸோ அன்எம்ப்ளாய்டு ஜென்ஸ், ஸோ ஆண்களுக்கு அதே மாதிரி கண்டுபிடிச்சு விடுறோம். இப்போ அதில் என்ன பண்ணுவோம், மொத்தம் ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்காங்க. இந்த 500 பேர்ல எத்தனை பேர்த்துக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 60% பேர் என்ன பண்றாங்க, வேலையில இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை பேர்த்துக்கு வேலை இல்லை, 40% பேர்த்துக்கு வேலை இல்லை. அப்போ 500ல 40%. இப்போ சதவீதம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், 500ன்னு சொல்லிட்டு போடுவோம். இல்லை நம்ம எதா மாத்திருவோம், மல்டிப்ளிகேஷனா மாத்திருவோம். அப்போ இதை சால்வ் பண்ணுங்க, 200 பேர். அப்ப ஆண்கள்ல 200 பேருக்கு வேலை இல்லை, பெண்கள்ல 480 பேருக்கு வேலை இல்லை. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணும், ஆண்கள் பெண்கள் விகிதம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆண்களோட வேல்யூ 200, பெண்களோட வேல்யூ 480. இது வேலை இல்லாத ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறதால நம்ம வந்து பர்சன்டேஜை மாத்தி எடுத்திருப்போம். அதே இது வேலையில இருக்கிறவங்களுடைய சதவீதம் கேட்டாங்கன்னா 40 அப்படியே போட்டுக்கணும், 60 அதே மாதிரி தான் போட்டுக்கணும். இப்போ இதில் காமன் டைம் கேன்சல் பண்ணிக்கோங்க, 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 4ஆல கேன்சல் பண்ணும்போது 5, இங்கே வந்து 12. இப்போ ஆன்சர் என்னது, 5:12 தான் ஆன்சர். இது அதே மாதிரி ரேஷியோ டாபிக்ல அந்த ஆர்டர் வந்து முக்கியம். ஆண்கள் பெண்கள் அது மாறி எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் பாருங்க, இங்கே 5:12 இருக்கு, 12:5 இருக்கு. நம்ம ஒரு இதை மாற்றி எடுத்துட்டோம்னா டோட்டல் சம்முமே செஞ்சிடும், மாறிடும். அதனால அந்த ஆர்டர் வந்து கண்டிப்பா அந்த ரேஷியோ டாபிக்ல வந்து கரெக்டான ஆர்டர்ல தான் நம்ம எடுத்து பண்ணினாதான் கரெக்டான ஆன்சர் வந்து வரும். அடுத்து 81 மற்றும் 64 சராசரி விகிதத்திற்கும் 20 மற்றும் 30 மூன்றாம் விகிதத்திற்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மீன் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். சராசரி விகிதம் அப்படின்னா மீன் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா என்னன்னா √AB தான் அதனுடைய ஃபார்முலா. இப்போ ஏங்கிறது ஒரு நம்பர், பிங்கிறது ஒரு நம்பர், அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூட் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் சராசரி விகிதம். அதே மாதிரி இங்க பண்ணிக்கலாம். இப்போ ரூட் ஆஃப் இங்க என்ன வரும், 81 × 64. 81 அப்படிங்கும்போது என்ன, ரூட் வெளியில எடுக்கும்போது 9ன்னு வரும்.
64 ரூட் அவுட் வெளியில் இருக்கும்போது 8ன்னு வரும். அப்போ இதனுடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 9 × 8. இது அப்படியே இருக்கட்டும், நம்மளுக்கு எப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து சராசரி விகிதம். சராசரி விகிதம் எழுதியாச்சு. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, 20 மற்றும் 30இன் மூன்றாம் விகிதம். அப்போ தேர்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா A:B:B:C. இந்த நமக்கு விகித சமம்னு எடுத்து பண்ணுவோம். 3 நம்பர் அல்ல 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 3ஆவது நம்பர் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இந்த ஃபார்மேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுன்னா போட்டுடலாம். அப்போ இதில் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 20, ரெண்டாவது நம்பர் 30. அப்போ அடுத்தல போடும்போது 30:C தான். இப்போ இந்த மாதிரி விகித சமம் கணக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்லையும் லாஸ்ட்லையும் மல்டிப்ளை பண்ணுவோம், நடுவில் உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் சியோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ 20 × C = 30 × 30. அப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 15. அப்போ சியோட வேல்யூ என்ன கிடைக்குது, 3 × 15. அப்படியே இருக்கட்டும், நமக்கு கேன்சல் ஆகும்ல. அப்புறம் நமக்கு என்ன அர்த்தம், சராசரி விகிதத்துக்கும் மூன்றாம் விகிதத்துக்குள்ள ரேஷியோ தான். அப்போ சராசரி விகிதம் 9 × 8 ரேஷியோ அப்படிங்கிறனால இஷ்டு போட்டுக்கோங்க. மூன்றாம் விகிதம் 3 × 15. இதில் கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 3 கிடைக்கும், மறுபடியும் 3ஆல் கேன்சல் பண்ணும்போது 5. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, 8:5 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட்ல எதை வச்சு நம்ம ரேஷியோ வந்து ஃபார்ம் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னா இந்த கணக்கெலாம் ரொம்ப சிம்பிளாக வந்து போட்டுட்டே இருக்கலாம். அடுத்து A ஆனது B ஐ விட 8 அதிகம், B ஆனது C ஐ விட 16 அதிகம், மேலும் A:C வந்து 4:1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ A+C+C யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இது நம்மளுடைய ஒரு ஆர்டராக ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். A ஆனது B ஐ விட 8 அதிகம். இப்போ ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, B ஐ விட 8 அதிகம். B என்னவா இருக்கோ அது கூட 8 கூட்டினா தான் ஏயோட வேல்யூ கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, B ஆனது C ஐ விட 16 அதிகம். இப்போ C என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட 16 கூட்டும் போது நமக்கு எதனுடைய வேல்யூ கிடைக்கும், B யோட வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A:C = 4:1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக A+C+C யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா A/C = 4/1. இதில் நம்ம ஏயோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 1 எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா இங்கே நம்மளுக்கு டைரெக்டாக அதை ஆட் பண்ணுறது கேட்டிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணுறது வேல்யூஸ் அப்படியே தான் ஆட் பண்ணுவோம். அதனுடைய ரெப்ரசன்ட் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆட் பண்ண மாட்டோம். அதனால பை வந்துச்சுன்னா, ரேஷியோ வந்துச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே பை வரல, டைரெக்டாக ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி தான் நம்ம ரிலேஷனை தான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ A = 4C. அப்போ ஏயோட வேல்யூ என்னது, 4Cன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கிடைச்சிருக்குதா. அப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஏக்கு பதிலாக 4C போட்டுக்கலாமா. இப்போ 4C = P+18 கிடைக்குது. அப்போ இதில் வந்து பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ B = என்ன வரும், 4C - 18 கிடைக்கும். இதில் பாருங்க, இதுலேயும் நம்மளுக்கு B செகண்ட் ஈக்குவேஷனில் B = இருக்கு, அதையும் எழுதிக்கோங்க. B = C + 16ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை அப்படியே மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், B கேன்சல் ஆயிரும். இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 ஆயிருமா. இங்கே 4Cலேருந்து C போயிட்டுனா 3C கிடைக்கும். இங்கே வந்து -8 -16 அப்படிங்கும்போது -24. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இதை மூவ் பண்ணிடலாம். இப்போ 3C = 24, C = 8. இப்போ சியோட வேல்யூ 8 இருந்துச்சுன்னா ஏயோட வேல்யூ என்ன வரும், 4C தானே. அப்போ 4 × 8 = 32. இது நம்ம எந்த மாடலும் சால்வ் பண்ணலாம். ஸோ நான் வந்து A = 4C அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஏக்கு பதிலாக 4C போடுறேன். அப்போ பியோட வேல்யூ கிடைக்கும். அதை வச்சுட்டு அடுத்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைக்குது. சரி, இப்போ இதில் வந்து ஏயோட வேல்யூ 32. அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அப்போ 32 = B+18 கிடைக்கும். பியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 32 - 8. அப்போ நம்மளுக்கு வந்து 24. அப்போ ஏயோட வேல்யூ வந்து 32, பியோட வேல்யூ வந்து 24, சியோட வேல்யூ வந்து 8. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 32 8 40, 40 24 64 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் பொறுமையாக பண்ணும்போது ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அடுத்த சம் பாருங்க, A:B:C = 9:8:6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1/A:1/B:1/C என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ A:B:C = 9 8 6 அப்படி நம்ம டேரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். 1/A:1/B:1/C என்ன இருக்கும், அதனுடைய தலைகீழ்.
1/9:1/8:1/6 இதுதான். ஆனா இதுக்கு கரஸ்பாண்டிங்கான பெர்சன்டேஜ் என்னன்னு சரி என்ன ரேஷியோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். எப்பவுமே ரேஷியோல பைல நம்பர் வரக்கூடாது. பைல உள்ள நம்பரை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துட்டு எல்சிஎம்மால மல்டிப்ளை பண்ணும்போது கீழே உள்ள நம்பரை என்ன பண்ணிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ அதனால 9, 8, 6க்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். 9, 8, 6க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 72ன்னு வரும். செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா 1/9 இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும், 72ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி 1/8ஐயும் 72ஆல மல்டிப்ளை பண்ணணும். 1/6ஐயும் 72ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க வந்து 8 கிடைக்கும். அப்போ 8ன்னு எழுதிக்கலாமா? இங்க வந்து 9ன்னு கிடைக்கும். 9 எழுதிக்கோங்க. இதுல வந்து 12ன்னு கிடைக்கும். ஸோ 12. இப்போ ஆன்சர் என்னது? 8:9:12 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இது வந்து ஈஸியான கணக்கு தான். அடுத்து, ஒரு பீக்கரில் உள்ள கரைசல் ஏயில் தண்ணீரும் ஒயினும் 3:8 என்ற விகிதத்தில் உள்ளன. அதில் 8 லிட்டர் ஒயின் சேர்க்கும் போது அவற்றின் விகிதம் 5:16 என மாறினால் ஆரம்பத்தில் இருந்த ஒயினுடைய அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஒயினும் தண்ணீரும் ஒயினும் இந்த ஆர்டர் வந்து வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர், அதுக்கப்புறம் ஒயின். சரி, அப்போ இது என்ன ரேஷியோல இருக்குது? 3:8 அப்படிங்கிற ரேஷியோல வந்து இருக்குது. அப்போ நம்ம நம்பரா மாற்றும் போது காமன் டேர்ம்ல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ எக்ஸால மல்டிப்ளை பண்ணி 3x 8xன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்றாங்களாம், 8 லிட்டர் தண்ணி 8 லிட்டர் ஒயினை வந்து ஆட் பண்றாங்க. இப்போ இது வந்து நம்ம நார்மலா வந்து பைல எழுதும் போது 3x 8xன்னு எழுதி வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து நமக்கு எதுதான் ஒயினை தான் சேர்க்கிறாங்க. அப்போ ஒயினுடைய அளவு எத்தனை? 8x. இது கூட 8 லிட்டர் ஒயினை வந்து சேர்க்கும் போது இந்த ரேஷியோ வந்து என்னவா மாறுது? 5:16 மாறுது. இப்போ 5:16 எப்படி எழுதிக்கலாம்? 5/16 எழுதிக்கலாம். அவ்வளவுதான். இது நம்ம ரேஷியோ ஃபார்மேட்லயே பண்ணனாலும் சரிதான், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். ஸோ இப்போ 3x / 8x + 8 = 5/16. இல்லைன்னா ரேஷியோ ஃபார்மேட்ல பண்ணும்போது 3x அப்படியே இருக்கும். இந்த 8x கூட என்ன பண்றாங்க, 8 லிட்டர் ஆட் பண்ணும்போது அந்த ரேஷியோ வந்து 5:16 மாறுது. அப்போ இது வந்து விகித சமம்னு எடுத்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்டே லாஸ்டே மல்டிப்ளை பண்ணுவோம், நடுவில் உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும், இப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்போ இங்கே பண்ணும்போது என்ன வரும்? 3 × 16 × x = 5. இங்கே நம்மளுக்கு என்ன வரும்னா உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 5, இந்த 5ங்கிறது ரெண்டுக்குமே பொருந்தும். ஸோ அப்போ இதில் வந்து நம்மளுக்கு 48x = 40x + 40ன்னு கிடைக்கும். இப்போ இதில் எக்ஸ்லாம் ஒரு சைடு நம்பர்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணும்போது 48x 40 இந்த பக்கம் வரும்போது மைனஸ்னு வரும். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 8x = 40. அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை? 5. ஆரம்பத்தில் இருந்த ஒயினுடைய வேல்யூ எவ்வளவு? 8x தான். அப்போ 8 எக்ஸோட வேல்யூ 5 அப்படிங்கிறதுனால 8 × 5 ஆன்சர் என்னது? 40 லிட்டர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தது. ஒருவேளை புதுசா இருக்கக்கூடிய ஒயினுடைய அளவு அப்படின்னா எக்ஸ்ட்ரா எவ்வளவு லிட்டர் ஆட் பண்ணிருக்காங்க? 8 ஆட் பண்ண, அப்போ 48 லிட்டர் தான் புதிய ஒயினுடைய அளவு. ஆனா இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது ஆரம்பத்துல எவ்வளவு லிட்டர் ஒயின் இருந்திருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8x தான். ஸோ 8 × 5 40 லிட்டர் தான் அதனுடைய ஆன்சர். அடுத்து, ஒரு எண் 12:17 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. இதனால் பெரிய எண்ணானது சிறிய எண்ணை விட 15 அதிகமாக உள்ளது எனில் அந்த எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நார்மலா வந்து ஒரு நம்பர் நம்ம வந்து ஒரே ஒரு நம்பர் தான் ரெண்டா பிரிக்கிறாங்க, சரியா? அப்போ வந்து ஒரு பார்ட் வந்து 17, இன்னொரு பார்ட் வந்து 17. அப்போ 17x, அடுத்தாப்புல இன்னொரு பார்ட் என்னது? 17x. சரி, 12x 17x பிரிக்கிறாங்க. இப்போ ரெண்டும், ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு 10ங்கிற ஒரு நம்பரை நான் ரெண்டா பிரிக்கிறேன், 5 5 பிரிக்கலாம், இல்லைன்னா 2 8 பிரிக்கலாம். அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் ரேஷியோ வேற, இதுக்கும் ரேஷியோ வேற. ஆனா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது அதே நம்பர் கிடைக்குமா? அப்போ அது ஏங்கிற நம்பர் கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்? a = ஃபர்ஸ்ட் பார்ட் எத்தனை? 12x, ரெண்டாவது பார்ட் எத்தனை? 17x அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? சரி, இப்போ இதுல வந்து ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 29xன்னு சொல்லிட்டு கிடைக்குது. அந்த நம்பர் வந்து 29 மடங்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெரிய எண்ணானது சிறிய எண்ணை விட 15 அதிகமாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிய பார்ட் என்னதுதான்? 17x தானே. 17x வந்து எப்படி இருக்குதான்? சின்ன நம்பர் 12x, அதை விட எவ்வளோ இருக்குது? 15 வந்து அதிகமா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணும்போது 17x - 12x = 15. அப்போ ரெண்டையும் கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5x = 15ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 3.
அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது, அந்த நம்பர் நம்ம எப்படி எடுத்திருக்கோம், 29 இன்ட்டு எக்ஸ் தானே. இப்போ எக்ஸோட வேல்யூ 3ன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அப்போ எத்தனை வரும், 87. இப்போ ஆன்சர் வந்து 87 தான். ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன், என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நம்பரை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. 17 பார்ட்டு 17 பார்ட், 17 பார்ட்டோ 12 பார்ட்டும் பிரிக்கிறாங்க. ஸோ 12x 17xன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஒரே நம்பரை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு பார்ட்டை மறுபடியும் ஆட் பண்ணும்போது அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 12xையும் 17xையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் கிடைக்கணும். இப்போ இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெரிய பகுதி வந்து சிறிய பகுதியை விட 15 அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 3 கிடைக்குது. அப்புறம் நமக்கு தேவையானது a = 29x தான். இப்போ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 87 தான் ஆன்சர். அடுத்து a/b = 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. b/c = 6:5, c/d = 2:9 அப்படின்னா a/d யோட வேல்யூ என்ன எடுத்திருக்காங்க. இது நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஒரு ஃபார்மேட் மட்டும் போட்டுக்கோங்க, a b c d. ஸோ இப்போ ஏயோட நம்பர் வந்து ஏக்கும் பிக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, 3:2. இப்போ 3 போட்டுக்கோங்க, 2 இப்படி போட்டுக்கோங்க. இப்போ மீதி 2 காலம் போடுறதுக்கு நம்பர் இல்லைன்னா இங்கே நம்ம லாஸ்ட்டாக என்ன நம்பர் போட்டு முடிச்சோமோ அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. அடுத்து பிக்கும் சிக்கும். ஸோ பிக்கு நேராக 6, சிக்கு நேராக 5. இப்போ முன்னாடி உள்ள நம்பர் அப்படின்னா அதுக்கு அடுத்தால என்ன நம்பர் இருக்கும், 6 இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே 5 வரதுனால எம்டி ஸ்பேஸில் 5 வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. c/d வந்து 2:9. அப்போ சிக்கு நேராக 2, டிக்கு நேராக 9. அப்போ முன்னாடி உள்ள நம்பருக்கு என்ன பண்ணணும், இந்த நம்பர் தான் அப்படியே கண்டினியூ பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இதில் காமன் டேம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமன் டேமால் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான். இது வந்து இந்த மாடல் எதுக்குன்னா a/b/c/d கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். அப்போ இல்லைன்னா a/dன்னு சொல்லிட்டு வெறுமனே கேட்டாங்கன்னா இதை விட ஈஸியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் இதில் சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த லாஸ்ட்டாக அதை சொல்லி வந்துடுறேன். அப்போ இதில் வந்து பாருங்கள் காமன் டேம் இங்கேயே 2 இருக்குது, இங்கேயே 2 இருக்குது, இங்கேயே 2 இருக்குது, இங்கேயே 2 இருக்குது. ஸோ 2 எல்லாத்துலேயுமே என்ன செஞ்சுக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காமன் டேம் 4லையுமே இருந்தால் மட்டும் தான் கேன்சல் பண்ணணும். 2ல் இருக்குது, 3ல் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ மீதி உள்ள டேம் என்னது, 18. இங்கே என்ன வரும் அப்படின்னா 12 வரும். இங்கே வந்து 10ன்னு வரும். ஸோ இங்கே வந்து 45ன்னு வரும். இப்போ நம்மளுக்கு இதுதான் a/b/c/d. ஸோ ஏக்கும் டிக்கும் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஏக்கும் டிக்கும் என்ன வரும் அப்படின்னா 18:45. ஸோ அப்போ இதில் வந்து ரெண்டுக்குமே காமனாக இருக்கக்கூடிய டேம் வந்து 9. ஸோ 9ஆல் டிவைட் பண்ணும்போது 2, 5. 2:5 தான் ஆன்சர். இது வந்து நம்ம நார்மலாக இப்படி பண்ணனாலும் உங்களுக்கு ஆன்சர் இதுதான் கிடைக்கும். இப்போ ஏக்கும் டிக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய 3 ரேஷியோவையும் அப்படியே வரிசை எழுதிக்கோங்க. 3:2, 6:5, 2:9. ஸோ இதுதான் ஏயோட வேல்யூ, இதுதான் ஏயோட வேல்யூ, இதுதான் வந்து டியோட வேல்யூ. நேராக எழுதி இங்கே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எதோட வேல்யூ கிடச்சிரும், a/d டேரெக்டாக கிடச்சிரும். இது எதுக்கு ஏக்கும் டிக்கும் கேட்டாங்கன்னா மட்டும் அதுக்கு மட்டும் தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கணும். எல்லாமே கேட்டிருந்தாங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டோம்னா அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இதில் வந்து காமன் டேம் இருக்கான்னு பாருங்கள். 2 காமன் டேம் இருக்குது, 3 இருக்குது. ஸோ இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயும் மறுபடியும் 3 வருது, இங்கேயும் 2. இப்போ லாஸ்ட் டைமுக்கு என்ன கிடைக்குது, 2:5 தான் ஆன்சர். இதுலேயும் அதே தான் கிடைக்குது. நீங்க காமன் டேம் கேன்சல் பண்ணிட்டோ எழுதலாம். அப்படி இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன பண்ணலாம், காமன் டேம் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அடுத்து ஏ மற்றும் பியின் வயது விகிதம் 5:6ன்னு கொடுத்துருக்காங்க. 38 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் 6:11 எனில் ஏயின் தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலா ஏக்கும் பிக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:6. அப்போ நம்பரை மாற்றும் போது நம்ம எப்படி எழுதுவோம், 5x 6x. இது வந்து என்ன ஏஜ் தான், ப்ரெசன்ட் ஏஜ். அதனால பிரச்சனையே கிடையாது. சரியா, 38 வருடங்களுக்கு முன்பு அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், நம்மளுக்கு வந்து 5x - 38, 6x - 38. இப்போ இது வந்து ஒரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணுது. அதனோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 6:11 கொடுத்துருக்காங்க. இப்போ விகித சமம்ல ஃபார்ம் பண்ணியாச்சு. இதை ஒன்றையும் ஃபர்ஸ்டே லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, நடுவில் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 5/6 நம்ம நம்பராக மாற்றும் போது 5x 6xன்னு எடுப்போம். 38 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால 38 கழிச்சுக்கோங்க. இந்த ரேஷியோ என்னவா மாறுது, 6:11 மாறுது. ஸோ 6/11 மாறுது. இப்படி போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 11 × 5x - 38 6 × 6x - 38ன்னு கிடைக்கும். இது எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய நம்பராக வருது. ஸோ பார்த்து பண்ணணும். ஸோ இப்போ இங்கே என்ன வரும், 55xன்னு வருது. மைனஸ் இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 8, 11,
ஸோ 418 வரும். 36x மைனஸ் 48 12 16 168. அப்படி இல்லைன்னா நம்ம அதை அப்படியே வச்சுக்கிட்டு கூட பண்ணலாம். அப்போ நமக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான். 38 காமன் டைமாக வரதுனால நமக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா கேன்சல் ஆகும். ஸோ அதனால் அப்படின்னா காமனாக வச்சுட்டே பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு மிஸ்டேக் வந்து வராது. அப்போ இதில் வந்து பாருங்கன்னா 11 மல்டிப்ளை பண்ணும்போது 55x மைனஸ் இதில் என்ன வரும் 11 × 38 வரும் ஈக்குவல் டு 36x மைனஸ் 6 × 38 வரும். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு நம்பர்லாம் ஒரு சைடு ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்போ 55x மைனஸ் 36x ஈக்குவல் டு 6 × 11 அந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு வந்து 11 × 38 மைனஸ் 6 × 38 இருக்கும். ஸோ அப்போ இதில் ரெண்டையும் நம்ம கழிக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 19x கிடைக்கும். 19x ஈக்குவல் டு இதில் காமன் 38 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 11 மைனஸ் 6. அப்போ இது எழுதலாம். 19x ஈக்குவல் டு 38 × 11 மைனஸ் 6 வந்து என்னது 5 தான். இது மல்டிப்ளை பண்ணுறத விட இது ஈஸியாக இருக்குல்ல. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை கேன்சல் பண்ணும்போது 2 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 10. இப்போ எக்ஸோட வேல்யூ 10னா இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஏயோடைய தற்போதைய வயது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10னா ஏயோடைய பெர்சன்டேஜ் எத்தனை 5x தான். அப்போ 5 × 10 அப்படிங்கும்போது என்ன வரும் 50 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஏஜஸ் கணக்கு வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்யும் டாபிக் ஃபுல்லாகவே எனக்கு தரவாயிரும். அடுத்து ஒரு பள்ளியில் உள்ள சிறுமிகள் மற்றும் சிறுவர்களின் விகிதம் 4:5. 100 சிறுவர்கள் பள்ளியை விட்டு நீங்கினால் அவர்களின் விகிதம் 6:7 என மாறும் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிறுமிகள் மற்றும் சிறுவர்கள். அப்போ கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் உள்ள ரேஷியோ தான் 4:5 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு நம்பராக மாற்றிக்கலாம். அப்போ என்ன வரும் 4x 5xன்னு வருமா. சரி இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம இதை மறுபடியும் ஃபார்ம் பண்ணும்போது ரேஷியோவில் ஃபார்ம் பண்ணும்போது 4x/5xன்னு எடுத்துருப்போம். இதுதான் நமக்கு 4:5 கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 சிறுவர்கள் பாய்ஸுக்குன்னா 5x இந்த 5xல இருந்து 100 பேரை கழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரேஷியோ என்னவா மாறுதான் 6:7. அதை எப்படி எழுதலாம் 6/7ன்னு எழுதலாம். அது இன்னொரு வாட்டி இன்னொரு மெத்தட்ல 4x 5xன்னு இருக்குது. இப்போ இந்த ரேஷியோல இருந்து நான் என்ன பண்றேன் 100 பேரை கழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரேஷியோ என்னவா மாறுது 6:7 மாறுது. இது விகித சமம்ல வச்சு நம்ம ஃபர்ஸ்டே லாஸ்டே மல்டிப்ளை பண்ணிட்டு நடுவில் உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரி இது பண்ணலாம். அப்புறம் ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 7 × 4x ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது 6 × 5x மைனஸ் 100ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அப்போ இதில் வந்து 28x ஈக்குவல் டு 30x மைனஸ் 600. ஸோ நம்பர்லாம் ஒரு சைடு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எழுதும்போது 2x ஈக்குவல் டு 600ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை 300. இப்போ என்ன கேட்டிருக்காங்க சிறுமிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கேர்ள்ஸோடைய வேல்யூ வந்து 4x தானே. இப்போ 4 × 300 தான் ஆன்சர் 1200. இந்த மாதிரிலாம் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தல பாருங்க ஃபிகர் சீரீஸ்ல கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இன் தி கிவன் ஃபிகர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பார்க்கும்போது இதில் வந்து இந்த பேட்டர்ன் வந்து பாருங்க. ஸோ இது நம்மளுக்கு நார்மலாகவே இது ஒன்று இது ஒன்று இந்த காமனாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்மெட் இருக்குது. அதாவது நம்மளுக்கு இதே இது வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும் இந்த இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னா 1 2 3 4 ஹோலாக பார்க்கும்போது 5. ஸோ அப்போ இதில் வந்து 5ன்னு இருக்குது. அதே இதுதான் நம்மளுக்கு அவுட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஒரு 5 இதுக்கு வந்து ஒரு 5. அப்போ இதுலேயே வந்து 10 ஆகிட்டா. இப்போ நம்ம மார்க் பண்ணினது வந்து ரெண்டுமே பேட்டர்ன் வைஸாக இருக்குது. மார்க் பண்ணாமல் எத்தனை சதுரங்கள் வருதுன்னு பாருங்கள். இதில் ஒரு 1 இதில் ஒரு 2 இதில் ஒரு 3. ஏன்னா இது வந்து நம்ம கிராஸாக பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இதில் காமன் பார்ட் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு தனியாக பார்த்துட்டோம். அதனால ரிமைனிங் இருக்கக்கூடிய சதுரங்கள் மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன செஞ்சிடும் ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ அப்போ இதில் வந்து மொத்தமாக 5 இருக்குது. இதில் ஒரு 5 10. அப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஒரு 3. அப்போ ஆன்சர் எத்தனை 13 தான் இதனுடைய ஆன்சர். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணும்போது நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும். 1 2 3 4 அடுத்து ஓவராலாக 5 6 7 8 9 அடுத்து ஓவராலாக
10, அடுத்து 11, 12, 13. இது ஓவராலா என்ன செய்யாது, வராது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணும்போதே இந்த ஓவரால் இது வந்து போட்டுட்டோம். ஸோ அதனால காமன் டைம் இருந்துச்சுன்னா கன்ஃபியூஷனா இருக்கும். அதனால இப்படி மார்க் பண்ணி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். இதனுடைய ஆன்சர் வந்து 13 தான். இந்த சம் பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இந்த கிவன் ஃபிகர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம், அப்போ நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள்ஸ் வந்து பாக்குறேன். ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்ன அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 பார்ட் இருக்கு. ஸோ 6 இன்ட்டு எத்தனை டயகனல் இருக்கு, 2 டயகனல் இருக்கு. ஸோ 2 டயகனலா மல்டிப்ளை பண்ணும்போது 12. ஸோ இந்த டயக்ராமோடைய எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா 12. அடுத்தாக்கல இன்னொரு டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல வந்து பாருங்க, இது நம்மளுக்கு வெர்டிக்கல் லைன் ஸ்பிளிட் பண்ணுச்சு அப்படின்னா 1, 2 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 3. அப்போ பாருங்க இது ஒன்று ஓவராலா பார்க்கும்போது 3. அப்போ இதுக்கு ஒரு 3, இதுக்கு ஒரு 3. ஸோ தனித்தனியா எழுதலாம். ஃபர்ஸ்ட் 12 இருக்குது. அடுத்தது இதுக்கு மட்டும் பார்த்தோன்னா 3 இருக்குது. இதுக்கு மட்டும் பார்த்தோன்னா இன்னொரு 3 இருக்குது. ஸோ அப்போ இது இவ்வளோ இருக்கட்டும். இப்போ அடுத்தக்கல பாருங்க, மெரிச் பண்ணும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுல 1 வருதா, 1. அதே மாதிரி இதுல 1 வருதா, 2. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இதுல பாருங்க 1, இதுல 1, 2. அப்ப இதுலயே ஒரு 4 எண்ணம் வந்துருது. அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 15, 18, ஸோ 22 தான் இதனுடைய ஆன்சர். அப்போ ஃபர்ஸ்ட் தனித்தனியா பார்த்துட்டு மெர்ஜ் பண்ணும்போது ட்ரையாங்கிள் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அப்ப ரெண்டுக்குமே காமனா வர மாதிரி வரும். அப்ப இதுல வந்து நமக்கு அழகா தெரியுது, இது இதுல உள்ள பார்ட், இது இதுல உள்ள பார்ட், இது ஒண்ணு இது. அப்ப இதுல மேல 2 கீழே 2 வரதுனால நமக்கு என்ன வந்துடும், மொத்தம் 4 ட்ரையாங்கிள் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 22 தான் இதனுடைய ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்க ஹவு மெனி ஸ்கொயர்ஸ், அப்ப எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இதுல வந்து பாருங்க எதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு லைனா தான் ஃபார்ம் ஆகுதே தவிர மெரிச்சு ஆகல. ஸோ மெரிச்சு பண்ணுனாதான் நமக்கு ட்ரையாங்கிளோட எண்ணிக்கை வந்து கவுண்ட் ஆகும். நார்மலா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், 1, 2, 3, 4 ஓவராலா எத்தனை வரும், 5. அதாவது இதுக்கு ஃபார்முலா என்ன பாத்துறீங்க அப்படின்னா 2x2. அப்ப நம்பர் ஆஃப் ரோஸும் காலமும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா 2 ஸ்கொயர். 2x2 அப்படிங்கிறதுனால 2 ஸ்கொயர். அதுக்கப்புறம் அதோட அடுத்த நம்பர், அதோட சின்ன நம்பர் வந்து 1 ஸ்கொயர். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 5. அப்படியே பார்க்கலாம். இல்லைன்னா 1, 2, 3, 4 ஓவரால் 5 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணலாம். அப்போ இதுல ஒரு 5, இதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 5, மூணுமே நம்மளுக்கு மெரிச் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்கொயருமே என்ன செய்யல, ஃபார்ம் ஆகல. எல்லாமே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ரெக்டாங்கிள் தான் ஃபார்ம் ஆகும், செவ்வகம் தான் ஃபார்ம் ஆகும். அதனால இதுல வந்து தனித்தனியான சதுரங்கள் மட்டும்தான் வருமே தவிர கம்பைன் பண்ணா சதுரங்கள் வராது. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது, 5 + 5 + 5 அப்படிங்கும்போது 15 தான் இதனுடைய ஆன்சர். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுல வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்ட் எடுத்துக்கலாம், பிரிச்சு கொடுத்துக்கலாங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை பார்ட், 1, 2, 3, 4 பார்ட் வருது. ஸோ 4 × 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 8. அப்போ இதுக்கு மட்டும் 8. இந்த பேட்டர்னுக்கு 1, 2 ஓவராலா 3. ஸோ இதுக்கு வந்து 3. அப்போ 8 + 3ன்னு போட்டுக்கோங்க. சரி, இப்போ இதுல வந்து மீதி இருக்கக்கூடிய சைடை பார்க்கும்போது இதுல வந்து 1 வருது, இதுல வந்து ஒரு 2 வருது. அப்போ 1, இதுல ஒரு 1 வருது. ஓவராலா பார்க்கும்போது 2. அப்போ இதுல வந்து மொத்தம் 2 ட்ரையாங்கிள். இதுக்கப்புறம் கம்பைன் பண்ணி பாருங்க. கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எதெல்லாம் வருது அப்படின்னா, ஸோ இது 1 வருதா, +1. அதே மாதிரி இது 1 வரும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு காமனாக வரக்கூடியது என்ன செய்யணும், இது தனித்தனியாக நம்ம பார்த்துட்டோம், இதுக்கும் தனித்தனியாக போட்டாச்சு. இதுக்கப்புறம் வேற நம்ம காமனாக எடுத்தோம்னா நமக்கு என்ன செய்ய, ட்ரையாங்கிளாக வராது. அப்போ இதுதான் நமக்கு ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது காமனாக இருக்கக்கூடியது. ஸோ அப்போ 10, 13, 14, 15 தான் இதனுடைய ஆன்சர். வேற தனித்தனியாக நம்ம என்ன செஞ்சு பார்த்தாச்சு. அப்படி இல்லைன்னா நம்ம தனித்தனியாக கவுண்ட் பண்ணும்போது 1, 2, 3, 4, அதுக்கப்புறம் 5, 6, 7, இதுலயே நமக்கு என்ன செஞ்சிடும், 8 வந்துடும். நீங்க அப்படி செக் பண்ண, அப்படி கவுண்ட் பண்ணி செக் பண்ணாலும் கரெக்டாக தான் வரும். இந்த மாதிரி போட்டாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15. அதுக்கப்புறம் ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும் ஒரு பேட்டர்ன், அந்த நம்பர் ஆஃப் ரோஸும் காலமும் ஈக்குவலா. ஏன்னா 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. அப்போ வந்து உள்ளது வந்து 4x4 ஸ்கொயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 அந்த நம்பர் ஆஃப் ரோஸும் காலமும் ஈக்குவலா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு 4x4 அப்படிங்கிறதால 4 ஸ்கொயர், அடுத்தால 3 ஸ்கொயர்,
அடுத்து 2 ஸ்கொயர், அடுத்து 1 ஸ்கொயர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மொத்த உங்களுக்கு ஸ்கொயர்ஸோடைய இது. சரி, அப்போ இதை வந்து ஆட் பண்ணும்போது பாருங்க 16 + 9 + 4 + 1. ஸோ 10, 20, அப்போ 30 வருது. அப்போ உள்ளது மட்டுமே 30 வருது. வெளியில இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு மெர்ஜ் ஆகலை. அப்படி மெர்ஜ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா ட்ரையாங்கிள் நமக்கு ஸ்கொயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது, ரெக்டாங்கிள் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ எக்ஸ்ட்ரா 1, 2, 3, 4 இருக்கிறதுனால 30 + 4 என்ன வரும்? 34 தான் இதனுடைய ஆன்சர். அடுத்து பாருங்க, how many triangles are there in the given diagram? ஸோ ட்ரையாங்கிள் தான் கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் வைஸாக வராமல் கொஞ்சம் கவுண்ட் பண்ணியே போட்டுடலாம். அப்போ இதில் வந்து ஃபஸ்ட் தனித்தனி இண்டிவிஜுவலாக என்ன போகுது, ஃபஸ்ட்டு வந்து 1, இது 1, 2, 3, 4 இருக்குது. அடுத்து இங்கே பார்க்கும்போது 5, 6. வெளியில் ஒவ்வொன்றா பார்க்கும்போது 6 வருதா? அது கம்பைன் பண்ணி பாருங்க. கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? இது 1, இது 1, 2 வருமா? அதே மாதிரி ஸோ இப்போ 2 இது நம்ம ஆல்ரெடி கவுண்ட் பண்ணிட்டோம், அது பண்ணக்கூடாது. ஸோ இப்போ 2 2ஆ பார்க்கும்போது இது வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ட்ரையாங்கிள் ஓவராலாக ஒரே ஒரு ட்ரையாங்கிள் பார்க்கல. ஸோ அப்போ இது வந்து 1, மொத்தம் 9 ட்ரையாங்கிள் வருது. நம்ம இண்டிவிஜுவலாக கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வருது. அடுத்து பாருங்க, இதுக்கும் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம ஷார்ட்கட்டில் வந்து போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து எத்தனை செக்மெண்ட் வருதுன்னு பாருங்க, எத்தனை பார்ட் வருதுன்னு பாருங்க. அப்போ இது வந்து 1, இது 2, இது 3, இது 4, இது 5. அதே மாதிரி இந்த பக்கத்துல இருந்து கவுண்ட் பண்ணுங்க, 1, 2, 3, 4, இங்கேயும் வந்து 5 தான். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பார்ட் வந்து வெர்டிக்கலாக பார்க்கும்போது ஹரிசண்டலாக பார்க்கும்போது சேமாக வந்துச்சு அப்படின்னா ஸோ என்ன நம்பர் வருதோ அதை வந்து கியூப் பண்ணுனா அதுதான் வந்து ஆன்சர். ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்குது? 5 கிடைச்சிருக்குது. 5 கியூப் தான் ஆன்சர். அப்போ 5 கியூப் என்னது? 125 தான் ஆன்சர். இது நம்ம 125 ட்ரையாங்கிள் உட்காந்து என்ன பண்ண முடியாது, என்ன முடியாது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கிளாஸ்ல ஆல்ரெடி நடத்திட்டாங்க, சார் நடத்திருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஈஸியான இதெல்லாம் போட்டுடலாம். அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 125. அதே மாதிரி கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து பாருங்க, நமக்கு இந்த பேட்டர்னில் நமக்கு என்ன வரும்? இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1, 2, 3, 4 பார்ட் இருக்குது. 2 டயகனல் வரதுனால 8. ஸோ ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 8. அப்போ 1, 2, 3, 4 பாக்ஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 4 × 8 32ன்னு போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காமன் பாயிண்ட் இருந்துச்சுன்னா, இந்த இதில் வந்து ரெண்டு இதுக்கு காமன் பாயிண்ட் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா பாருங்க, ரெண்டுக்குமே காமனாக வந்து நமக்கு எத்தனை ட்ரையாங்கிள் வரும் அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 32. அதே மாதிரி எத்தனை காமன் பாயிண்ட் இருக்குது? 1, 2, 3 இது இருக்குது. அப்போ ஒரு இதுக்கு 2 ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா 3 இதுக்கு எத்தனை வரும்? 3 × 2 வந்து 6 ட்ரையாங்கிள் வரும். புரியுதா? அப்போ இந்த 2 இதுக்கு 2 தான் மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு 2 ட்ரையாங்கிள் வந்து எக்ஸ்ட்ரா வரும். அப்போ நமக்கு எத்தனை பாயிண்ட் இருக்குது? 3 பாயிண்ட் அப்படிங்கும்போது நமக்கு எத்தனை வரும்? 3 இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதுதான். அப்போ 6ன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இன்னும் ஒரே ஒரு இது மட்டும். ஸோ இப்போ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த இதுக்கும், ஏன்னா காமன் பாயிண்ட் வந்து இதுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ இதுல இருந்து ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் நமக்கு என்ன வரும்? இந்த மாதிரி வரும். அப்போ எக்ஸ்ட்ரா வந்து 1. அப்புறம் 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 39. இது நம்மளுக்கு தனியாக வர்றதுனால நமக்கு என்ன வரும்? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து கீழே வர்றதுனால ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அதை கவனிச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து இதுக்கு 39 தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. 39 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்த கணக்கு பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இந்த கிவன் ஃபிகர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிரமிட் ஷேப்ல இருக்குது. பிரமிட் ஷேப்ல இருந்துச்சுன்னா ஃபார்முலா n × n + 2 × 2n + 1/8. இதுதான் ஃபார்முலா. இப்போ n அப்படிங்கிறது என்னது அப்படின்னா எத்தனை செக்மெண்ட்? 1, 2, 3, 4, 5. ஸோ 5 தான் என்னோட வேல்யூ. அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது பாருங்க, 5 × 5 + 2னா 7 வரும். 2n அப்படிங்கும்போது 5 × 2 10, 10 + 1 11/8 தான். ஸோ இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 77 × 5/8ன்னு கிடைக்கும். ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 385/8. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 4 8 32, மீதி 6 64 8. ஸோ 48 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ இப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ 48 எடுத்துக்கலாம்.
இப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 48. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஆட் நம்பரா வரும்போது கண்டிப்பா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா பாயிண்ட் வைஸ் நம்பரா தான் வரும். ஒருவேளை ஈவன் நம்பரா வரும்போது நமக்கு என்ன ஈஸியா வந்து டேலி ஆகிடும். அதனால செக் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுதான் வந்து ஃபார்மெட்டு. இந்த மாடல்ல எப்படினாலும் கேட்பாங்க. அப்புறமா என்ன செஞ்சிடலாம், ஈஸியா அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா நம்ம என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். அடுத்து பாருங்க, வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நமக்கு பேட்டர்னா வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேல உள்ளது 1 2 3, இதுக்கு ஒரு 3 வந்துடும், இதுக்கு ஒரு 3 வந்துடும். இப்போ உள்ள கம்பைன் பண்ணும்போது தனித்தனியா ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இது எல்லாமே நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய தனித்தனி ட்ரையாங்கிள்ஸ். ஒரு 12 வெளியில ஆல்ரெடி பார்த்ததுல 3 + 3 6 இருக்குதா. சரி, இப்போ நம்ம 2 2 கம்பைன் பண்ணிக்கலாம். சரி, 2 2 கம்பைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா கீழே இருந்து பாருங்க. இப்போ இதுல வந்து நம்ம தனித்தனியா பார்த்தோம். இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து 1 ஆயிருமா. அதே மாதிரி இந்த இதை சேர்க்கும் போது 2, இதை சேர்க்கும் போது 3. இப்போ இந்த சீக்வன்ஸ்ல 3 இருக்குது. இதே மாதிரி தான் நமக்கு இதுவும் வருது. அப்போ இதுல ஒரு 3, இதுல ஒரு 3 + 6ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்த இதுக்கு பார்க்கும்போது ஸோ அப்போ நம்ம இந்த இதுக்கு பார்த்துட்டோம். அடுத்தாக்கில் நம்ம இதை வச்சு பார்க்கலாமா. ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி கவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்தாக்கில் என்ன பண்ணணும், ஸோ இது 1 வருதா, 2 1, இது ஒரு 2 இது வருது. அதே மாதிரி இதுக்கும் பார்த்தோன்னா ஒரு 2 வருமா. அப்போ 2 + 2னா ஒரு 4 வருது. ஸோ அடுத்த இதுக்கு பார்க்கலாம். ஸோ அப்போ இதுக்கு பார்த்துட்டோம், இதுக்கும் பார்த்தாச்சு. அடுத்தால இதுக்கு, இப்போ இதுக்கு பார்க்கும்போது இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு 1 1 மட்டும்தான், 2 இதை கம்பைன் பண்ணும்போது வரும். அப்போ இதே மாதிரி தான் இந்த இதுக்கும் வரும். அப்போ இதில் வந்து இதுக்கு ஒரு 1, மேலே உள்ளதுக்கு ஒரு 1னா ஒரு 2 வரும். ஏன்னா கீழே மேலே நமக்கு ஈக்குவல் சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால கீழே என்ன நம்பர் வருதோ அதே தான் நமக்கு என்ன செய்யும், மேலேயும் வரும். ஸோ அதனால அந்த பேட்டர்ன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ +2ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சரியா. அப்ப நம்மளுக்கு இதை கம்பைன் பண்ணி பார்த்தாச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா இந்த பாருங்க, இங்க கம்பைன் பண்ணும்போது பார்த்தோம்னா இது 1 வரும், இது 1 வரும், 2 வருமா. அப்ப இதே மாதிரி தான் மேலேயும் வரும். அப்ப இதுல ஒரு 2 + 2 ஒரு 4 இருக்குது. தப்பா அவ்வளவுதான். ஏன்னா நம்ம தனித்தனியா பார்த்தாச்சு, 2 2 பார்த்தாச்சு, உள்ளதை 2 2 பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வெளியில உள்ளதை 2 இப்படி கொஞ்சம் பார்ட்டா பிரிச்சு பார்த்தோம்னா நமக்கு குழப்பாது. சரியா. அப்ப நம்மளுக்கு ஈஸியா வந்து இருக்கும். அப்ப இதுல வந்து பார்க்கும்போது மொத்தம் இப்ப கவுண்ட் பண்ணுங்க, 16 12, அதுக்கப்புறம் இங்க ஒரு 12 24 28 30 34. மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா 34 ட்ரையாங்கிள் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அவ்வளவுதான், இந்த கணக்கு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ரேஷியோ டாபிக்குமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. எப்பவுமே டிஎன்பிசியை பொறுத்த மட்டும் ஈஸியாவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த திங்கிங் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். ஸோ கொஞ்சம் வித்தியாசமான சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸே நிறைய நம்ம என்ன பண்ணலாம், எலாபரேட்டா திங்க் பண்ணும்போது ப்ராட் மைண்டடா இருக்கும். அப்போ எந்த மாதிரி கணக்குகளுக்கு கூட நம்ம என்ன நிறைய வந்து யோசிக்கிற மென்டாலிட்டி வரும். ஸோ அதனால ரேஷியோ டாபிக்கும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஃபிகர் சீரீஸ்மே நல்லா வந்து நடத்தும் போது கொஞ்சம் நம்ம புரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் வந்து மறுபடியும் உட்காந்து என்ன செய்யுங்க, எந்தெந்த டயக்ராம் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பொறுமையா உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா மறக்காது. கூட 2 சம் நம்ம போட்டு பார்க்கும்போது என்ன செய்யுது, குழப்பாது. இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.